அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு நான் ஹதீஸை மனப்பாடம் செய்தேன். என் மனப்பாடத்துக்குள்ளால் என் தந்தையை பார்த்தேன். அல்லாமா இப்ராஹிம் நதுஹா, அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லாஹ், எத்தனை பெரிய மனிதர் உங்களுக்கு தெரியும். புகாரி ஷரீஃப் இந்த பக்கம் புரட்டினா ஹத்தஸனா சுஃபியான், இந்த பக்கம் புரட்டினா ஹத்தஸனா சுஃபியான். சுஃபியானுடைய பேர் இல்லாத பக்கங்கள் இருக்குமா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒரு பெரிய முஹத்திஸ். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஃபகீஹ், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்ட ஆய்வு செய்த மாபெரிய சட்ட மேதை இமாம் சுஃபியானு சௌரி. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சூஃபி சுஃபியானு சௌரி. ஒரு சூஃபியாக, ஆன்மீக செம்மலாக, ஹதீஸுக்களையின் ஆய்வாளராக, ஒரு மிகப்பெரிய மார்க்க சட்ட மேதையாக இருந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, நான் வறுமை கோட்டில் இருந்தேன். எங்க உம்மா சொன்னாங்க, நீ ஓதவோ ஹதீஸை எடு, குர்ஆனை எடு. நான் நூல் திரித்து, எனக்கெல்லாம் அந்த துணிக்கு நூல் எடுக்கிறது, அந்த நூலை கம்புல திரிக்கிறது, அந்த நூல் திரித்து நான் சம்பாதிச்சு உன்னை நான் ஆலிமாக்குவேன். எங்கே சுஃபியானு சௌரியின் தாயார்? எங்களை எல்லாம் வார்த்தெடுத்த தாய்மார்களே, நீங்கள் சுஃபியானு சௌரியின் தாயாக வருவீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக உங்களுடைய வாழ்க்கையும் வளமும் பொருளாதாரமும் அர்ப்பணமானால் இன்னும் பல்லாயிரம் சுஃபியான்கள் உருவாகுவார்கள். சுஃபியான்கள் உருவாகுவாங்க. அதே போல உலமாக்களுக்கும் நான் சொல்வதெல்லாம், நம்ம ஆலிம் நம்ம புள்ள ஆலிமாகணும். நம்ம ஆலிம் நம்ம புள்ள ஆலிம். எனக்கு அல்லாஹ் மக்களை கொடுத்தான், உறுதி எடுத்தேன், பிள்ளைங்களை ஆலிமாக்கணும். கல்வி கொடுக்கலாம், உலக கல்வியிலும் பெரிய இடத்தில் கொண்டு நிறுத்தணும், ஆலிமாக்கணும். இன்னைக்கு நம்ம பொண்ணு அவ பிரின்சிபாலா இருக்கிற ஒரு நிஸ்வானின் பிரின்சிபால். அவ ஹதீஸை நடத்துவாள், மிஷ்காத் ஷரீஃபை நான் நின்று ரசிப்பேன். அழகா நடத்துவாள் மிஷ்காத், நான் ரசிப்பேன். அவள் துஆ ஓதுவாள் கண்ணீர் வடித்து, அந்த துஆவுக்கு நான் கண்ணீர் வடித்தேன். இப்படி பிள்ளையை வளர்க்க தௌஃபீக் செய்த ரப்புக்கு எத்தனை கோடி நன்றி என்று நான் அல்லாஹ்ட்ட பேசுவேன். வளர்த்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முன்னால் நின்று கண்ணீரோடு கையேந்தி பிரார்த்தனை செய்யுமா, உங்கள் கண்களை அல்லாஹ் குளமாக்கி காட்டுவான். பிள்ளைகள் அப்படி அழகாக வேண்டும். உலகத்தில் எதற்கெல்லாமோ நான் அர்ப்பணமாகிறேன், தியாகம் செய்கிறேன். ஏன் உழைக்கிறேன்? கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறேன், வெயில் மழை பாராது சம்பாதிக்கிறேன். எங்கெல்லாமோ போய் நான் உழைத்து வருகிறேன். உழைப்பின் நோக்கம் அங்கு கடல் கடந்து நான் போய் உழைப்பது எதற்கு? வெயில் பார்ப்பதில்லை, மழை பார்ப்பதில்லை, நான் சம்பாதிக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் எதற்கு? என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும். என் பிள்ளை நல்லா இருப்பதற்காக நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். உங்கள் பிள்ளை நல்லா இருப்பதற்கு இப்படிப்பட்ட பாக்கியமான இடத்தை விட வேறு எங்கே நல்லா இருப்பார்கள்? இப்படிப்பட்ட குர்ஆனை சுமப்பதை விட வேறு எதில் பிள்ளைகளுக்கு நல்வழி கிடைக்கும்? இங்கே உடலும் நிம்மதி, உள்ளமும் நிம்மதி. உங்கள் பிள்ளைகள் இங்கே இருந்தால் உடலும் நிம்மதி, உள்ளமும் நிம்மதி. எனவே நான் நிறைவாக சொல்வேன், பெற்றோர்கள், உண்மையில் தாய்க்கும் உம்மாவிற்கும் பாப்பாவிற்கும் சொல்கிறேன், உறவுக்காரர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மார்க்கத்தோடு கல்வியோடு ஊக்கப்படுத்துங்கள், ஆர்வப்படுத்துங்கள். அவர்களுக்கு இந்த விஷயத்தில் இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள். அவர்கள் படித்து வரும்போது பாராட்டு சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியாளர்களை வாழ்த்துகிறார்கள், மார்க்கம் பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். நமது சலஃபுகளும் சாலிஹீன்களும் தங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வியோடு உருவாக்கி கொண்டு வந்து மகிழ்ச்சி சொல்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். எனவே உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள், ஆர்வப்படுத்துங்கள். மதரசாவில் வருவதில், இடுவதில், ஓதுவதில் அவர்களுக்கு இன்பம் தாருங்கள். எப்பா நீ ஓதுறதா எங்களுக்கு பாக்கியம் என்று சொல்லுங்கள்.
அவர்கள் வீடு வந்தால் அவர்களை கௌரவமாக, கண்ணியமாக, மகிழ்ச்சியாக நடத்துங்கள். அந்த பிள்ளை உங்க வீட்டுல இருக்கிறது உங்க வீட்டுக்கே பரக்கத். மதரசால ஓதிட்டு அந்த பிள்ளை உங்க வீட்டுல இருக்க உங்க வீட்டுக்கு பரக்கத். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு பரக்கத். ஏன்? எங்கள் வீட்டில் நான் எழுந்திருத்த ராத்திரியிலே தஹஜ்ஜத்தில் நிற்கிறேன், பல ஜுசுக்களை ஓதுகிறேன். என் மகள் எழுந்திருச்சு நிற்கிறாள், அவள் ஓதுகிறாள். என் பிள்ளைகள் காலையிலே குர்ஆன் ஓதுகிறார்கள், அவுராத்துகளை ஓதுகிறார்கள், திக்ருகளில் ஈடுபடுகிறார்கள். எங்கள் வீடு அல்லாஹ்வின் பார்வைப்படும் வீடாக மாறியது. மலக்குகளின் பாதுகாப்பு வளையத்துக்குள் நம்ம வீடு வந்தது. ஏன்? அல்லாஹ்வோடு, ரசூலோடு, மார்க்கத்தோடு, தீனோடு, தீனின் அர்ப்பணிகளோடு வீடுகள் ஆக்கப்படும். இந்த பிள்ளைகள் உங்கள் வீடு வந்தால் உங்கள் வீடும் மங்களமாகும். இவர்கள் உங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதுவார்கள், நின்று தொழுவார்கள், தஹஜ்ஜத்தில் கையேந்துவார்கள். உங்கள் வீட்டையே அல்லாஹ் ஒரு பார்வை பார்த்து விடுவான். அவன் பார்த்தால் அந்த வீடு ஒளிமயம். கவனம் எடுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். நாளைய நல்ல தலைமுறைகளாக உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள். உங்கள் மௌத்துக்கு பின்னாலும் நீங்கள் கபரிலும் சுகமாக வேண்டும், கபரும் சொர்க்க பூங்காவாக வேண்டும். அதற்கு இந்த பிள்ளைகள் காரணமாக இருப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் கொடுத்தார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் என் அன்பு மாணவர்களுக்கு சொல்வேன், பெற்றோர்களை தானே பேசுனாங்க, நீங்க அங்கங்க கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தீங்க. உங்களை பார்க்கிறேன், என்னை தவிர்த்து எங்கேயும் பார்க்காதீர்கள். இங்கே பாருங்கள். உங்களுக்கு இந்த கோலம் இருக்கும், இந்த கோலம் மண்ணில் இருக்கும் கோலங்களில் எல்லாம் சிறந்த கோலம். மண்ணில் 1000 கோலம் இருக்கு, இந்த கோலம் சிறந்த கோலம். கல்வி காலம் எப்படி இருக்க வேண்டும்? இதோ உங்க உஸ்தாத் மிஸ்வர் இருக்கிறார், என்னிடத்தில் ஓதியவர், ஒழுக்கம் சார்ந்து, மார்க்கம் சார்ந்து, கட்டுப்பாடு சார்ந்து அவர் உருவாகி இன்றைக்கு அங்கிருந்து ஆலிமாகி இங்கே வந்து பணியாற்றுகிறார். இன்றைக்கும் ஹிதுமத்து செய்கிறார். இன்னைக்கும் இங்க வந்துட்டு நம்ம சட்டை எடுக்கிறார், துணியை துவைக்கிறார், மடிச்சு தருகிறார். அங்கே உருவானார், அங்கே உருவானார். இங்கும் பல பேர் என்னிடத்தில் பட்டம் வாங்கிய ஆலிம்கள் உண்டு. அழகாக உருவாக்குவதுதான் உங்கள் எதிர்காலம். உஸ்தாதுமார்களின் ஹிதுமத்தும் துஆவும் தான் உங்கள் தலைவிதியை மாற்றும். நாங்க நல்லா இருக்கிறோம், எங்கள் உஸ்தாதுமார்களின் துஆவை பெற்றோம், வாழ்த்துக்களை இன்றைக்கும் பெறுகிறோம். இதோ எங்கள் மௌலவி இன்னும் நம்முடைய துஆ. நான் அங்கிருந்து புறப்படுவதற்கு முந்தைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இங்கே நான் ஒரு புரோகிராம் வருகிறேன், அந்த புரோகிராம் வருவதற்கு எப்படி, அந்த இடம் பொருத்தமா, நான் வரலாமா, ஆலோசனை பண்ணினேன். யாரிடத்தில்? என் பிள்ளை இடத்திலே கேட்கிறேன். அவர் சொன்னார், வந்துருங்க ஹதரத், நல்ல இடம், பேச வேண்டும், நீங்கள் வர வேண்டும். இங்கே ஒரு பட்டமளிப்பு விழாவிலும் வந்தேன். ஞாபகப்படுத்துவதெல்லாம் அல்லாஹ் ஹிதுமத் வாங்குகிறான், வேலை வாங்குகிறான். ஆனால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கும் மறப்பதில்லை, அவர்கள் எங்களை மறப்பதில்லை. கல்வி காலம் என்பது உஸ்தாதுமார்களின் தியாகம் இருக்க வேண்டும். அந்த தியாகத்துக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு கல்வி காலத்தில் இருக்க வேண்டிய அவசிய விஷயங்கள் என்று ஒரு 6 சொன்னார்கள். 6 அங்க சொல்றதுக்கு இல்ல. அதுல ஒண்ணு சொன்னாங்க, இர்ஷாத் உஸ்தாத், உஸ்தாதின் சரியான வழிகாட்டுதலின் கீழ் நீ இருக்க வேண்டும். ஓ இர்ஷாத் உஸ்தாதின் அலாலா தனாலுல் இல்ம இல்லா பிசித்தத்தின் 6 விஷயம் இல்லாமல் கல்வி கிடைக்காது, மொத்தத்தையும் விளக்குகிறேன் என்றார் மாமனிதர் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து அவர்களின் அன்பு மகள் சொவன சுந்தரி பாத்திமுத்து ஸஹராவை நிக்காஹ் செய்து சொவன இளைஞர்களின் தலைவர் இமாம் ஹசன் ஹுசைனின் தந்தையாக மலர்ந்த ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹ் 6 விஷயங்கள் இருந்தால் தான் கல்வி அடைய முடியும். அதில் ஒன்று இர்ஷாது உஸ்தாத், உஸ்தாதின் சரியான வழிகாட்டுதலில் ஒரு மாணவன் இருக்கான். நம்ம உஸ்தாதுமார்கள் சொன்னா அடிபணிஞ்சிடணும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. கிதுமத்து செய்ய வாய்ப்பு கிடைக்காதான்னு தேடணும். நான் ஓதுற காலம் பூரா உஸ்தாதுமார்கள் அவ்வளவு பேருக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன். நாஸ்டா சமைக்கிறது, அப்பமெல்லாம் நாஸ்டா கிடையாது,
காசு கொடுப்பாங்க. எங்க உஸ்தாத்மார்கள் 11 பேர் இருக்கிறாங்க நீடூர் மிஸ்பாவுல் ஹுதா ஜாமியாவில். அதன் தலைமை உஸ்தாத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாரம்பரியத்தில் வந்த அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சமையல் நான் பண்ணி கொடுப்பேன். அவங்கள்ட்ட ஒரு பழக்கம், நல்ல பாடம் பார்க்குறவங்கள வேலை வாங்குவாங்க. எல்லாருக்கும் சமையல். 11 உஸ்தாத்மார்களுக்கு சமைக்கணும்னா காலையில் 8 மணிக்கு பாடம், 8 மணிக்கு பாடம். பிள்ளைங்களே 8 மணிக்கு கிளாஸுக்கு போகணும், 8 மணிக்குள் சமையல். இதுல 11 உஸ்தாத்மார்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம நண்பர்கள் கிளாஸ் மட்டும் நம்ம கூட இருக்கிற அவங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க. 25 பேருக்கு சமைக்கணும். எங்க உம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த வேலைகளில் சமையல் வேலையும் ஒண்ணு. வீட்டில் இருக்கும்போது உம்மாவுக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன், பாப்பாவுக்கு சமைச்சு கொடுத்தேன். உம்மா பாப்பா வாயில சாப்பாடு எடுத்து ஊட்டினோம். அந்த துவா இன்னைக்கு நம்மை வாழ வைக்கிறது. மதரசாக்களிலே உஸ்தாதுமார்களின் ஹிதுமத், அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தோம் சாப்பாடு. எல்லாம் எக்ஸாம் வரும். இன்னைக்கு காலையில எக்ஸாம், 8 மணிக்கு எக்ஸாம். காலையில எங்க ரூம்ல சமையல் நடக்கும். பரீட்சைக்கு போற மத்த பிள்ளைங்க என் கிளாஸ்மேட்டுக்கு கீழே, என் பாடத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருப்பேன். அங்க அடுப்புல ஒரு பக்கம் அடுப்புல அகப்பை போட்டு ஜாமான செய்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவேன். எனக்கு கீழே இருக்கிற சும்ராவுக்கு தப்சீர் நடத்துவேன், மிஸ்காத் நடத்துவேன், மைபதி நடத்துவேன். எல்லா கிதாபுகளும் நடத்திக்கிட்டே இருப்போம். அங்கே சமையல் நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் பெரிய கருணை காட்டினான். ஜாமியாவிலே நான் இருக்கிற காலம் வரையிலும் நானே முதல் மாணவனாக வந்தேன். ஹிதுமத்தால் இல்மு வளர்ந்ததை தவிர இல்மு குறையல. இன்னைக்கும் எங்கள் ஜாமியாவின் பட்டமளிப்பு விழாவிற்கு நான் அழைக்கப்படுகிறேன் பேச்சாளனாக. ஜாமியாவின் பல்வேறு பொறுப்புகளில் அழைப்பார்கள், போகிறேன். ஒரு பெரிய பேச்சாளனா போறது இல்லை, ஒரு மாணவனாக போகிறேன். எங்கள் ஜாமியா, எங்களை வார்த்தெடுத்த உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய மாணவர்கள்லாம் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா அந்த முதல் இடம் என்ன தவிர யாருக்கும் கொடுத்ததில்லை. உஸ்தாதுமார்கள் கொடுத்ததில்லைங்கல்ல, நான் கொடுத்ததில்லை. அந்த ஈடுபாடு, கல்வியில் ஆர்வம், அபரிபரமான தேட்டம், தளம் இருக்கணும். மாணவ கண்மணிகளுக்கு சொல்லுகிறேன், தேடுதல் வேட்கை இருக்கணும். தேடணும், படிக்கணும், படித்துக் கொண்டே இருக்கணும். கிதாபுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். நான் தான் சொன்னேன், இன்றைக்கு துவக்கத்தில் சொன்னேன், இன்றும் நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். கிதாபு தொடர்பு இல்லாம 5 நிமிஷம் நான் இருந்தது இல்லை. ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்துருவோம் பெரிய பெரிய மாநாடுகள்ல. அந்த 5 நிமிஷம் முன்னால்லாம் கிதாபை கையில தூக்கிட்டு போனோம். இப்ப எல்லாம் ஒரு கை போன்ல இருக்குது. ஒரு சின்ன போன், அதை புரட்டினோம்னா ஆயிரக்கணக்கான கிதாப் உள்ள உட்கார்ந்து இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. யாராவது நினைச்சுக்கிடுவாங்க ஹதரத்து பெரிய ஆளும் செல்போன் பார்க்கறாளேன்னு. நான் பார்க்கறது பூரா இல்ம பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த 5 நிமிஷம் ஸ்டேஜில் இருக்கும்போது 5 விஷயத்தை கல்புல கொண்டு வச்சிடுறது. இது மௌத்து வரைக்கும் தேடப்பட வேண்டும். அல் இல்ம் மினல் மஹதி இலல் லஹத். கல்வி என்பது தொட்டிலில் துவங்கி தொடுகுழி வரையிலும், தொட்டிலில் துவங்கும் கல்வி தொடுகுழி வரையிலும், இந்த உடலை குழி தொடும் வரையிலும் கல்வி தேட. அல்லாஹ் அந்த ஆர்வத்தை நமக்கு நசீபாக்குவானாக. இதுல இன்பம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும், ஆசை இருக்கணும். தள்ளி தள்ளி பழுக்கும் பழம் ருசியா இருக்காது, தானா பழுத்தால் ருசியா இருக்கும். நீங்களாக உருவாகணும். உஸ்தாதுமார்கள் உங்களை கட்டுப்படுத்துகிற போது கட்டுப்படுங்கள், அதுதான் முக்கியம். நான் இப்போது சில செய்தியை உங்களுக்கு சொல்வேன், நேரத்தை கவனத்தில் எடுத்து. நான் சில செய்தி நீங்க அதை மனசுல வச்சுக்கணும். இந்த கல்விக்கு பின்னால் நான் எப்படி இருக்க வேண்டும், இந்த கல்வி எனக்குள்ளே எதை தர வேண்டும். இந்த கல்வி நமக்கு கொடுக்கிற பெரிய பெரிய நியாமத்துகள்ல முதல் விஷயம், நமக்கு உயர்வான நோக்கம் இருக்கணும். இம்மத்தை ஆலியா என்பார்கள், உயர்ந்த குறிக்கோள் இருக்கான். எல்லா மாணவ கண்மணிகளுக்கு சொல்றேன், நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், இப்ப மனசுல பதிச்சுக்கா. இம்மத்தை ஆலியா முதல் விஷயம். இந்த கல்விக்கு பின்னால் மிக உயர்ந்த குறிக்கோள் இருக்கான். நம்ம நோக்கம் எல்லாம் சின்னதாலாம் இருக்கக்கூடாது.
சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது. நான் அல்லாட்ட கேட்டேன், வஜ்அல்னி ஆலிமன் முஅல்லிமன் முதர்ரிசன் இமாமன். ஓதுற காலத்துல கேட்டேன், என்னை ஆலிமாக்குறப்பே, ஒரு பெரிய பள்ளிவாசல் இமாமாகிறப்பே, என்னை மாணவர்களுக்கு ஓதித் தருகிற உஸ்தாதாக ஆக்குன்னு கேட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபீக் செய்தான். காலையில் 9 மணி எங்கள் ஜாமியாவின் பேராசிரியராக நியமனமாகிறேன். அன்றைக்கு லுஹரில் எங்களுடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாமாக நியமனமாகிறேன். துவா வீண் போகல. இப்பவும் நான் எங்கள் கல்லூரியின் பிரின்சிபால், எங்களுடைய பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம். நம்ம எங்க போறோம், 2-3 துணை இமாம் இருக்கிறாங்க, அவ்வளவு இல்லை, துணை இமாம் 2-3 பேர் இருக்கிறாங்க. கேளுங்கள், அல்லாஹ்ட்ட தானே கேட்கிறீங்க. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபி ஒருவர் நபி பெருமானாரின் ஹிதமத்திலே இருப்பார். ராத்திரி பகலா ஹிதமத்து தான், சாப்பாடு கூட வீட்டுக்கு போக மாட்டார். ஒரு நாள் ராத்திரி பெருமானார் படுத்திருக்கிறாங்க, அவர் வீட்டுக்கு போகல. பெருமானாருடைய வீட்டு வாசல்ல வெளியில மஸ்ஜித் நபவி வெளியில படுத்துக்கிட்டார். அவர் கரெக்டா முழிச்சுக்கிட்டே படுக்கிறார். அந்த பனி காற்று அவர் மேல படுது. மதீனா பனி கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். மதீனால பனி வந்துச்சுன்னா பிள்ளைங்களை உதடெல்லாம் வெடிச்சு போயிடும். ஒரு தடவை நான் பனியில ஹஜ்ஜில் இருந்தேன். கையெல்லாம் வெடிச்சிடும், உதடெல்லாம் வெடிச்சிடும், காலெல்லாம் வெடி போடும். அந்த பனி, அவர் வெளியிலே படுத்திருக்கிறார். சரியா நேரம் பெருமானார் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருச்சு, சேர்த்த சத்தம் கேட்குது, உள்ள ஓடி வருகிறார். இருட்டு, அங்க நிக்கிறது யார் தெரியாது, இங்க நிக்கிறது யார் தெரியாது. அந்த இருட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி உள்ளே அசை போட்டார். ஹிதுமத்து செய்வதற்கு, தண்ணீர் கோவலையை கொண்டு ரசூலுக்கு கொடுத்து ஒது செய்ய வைப்பதற்கு. காத்தமுன் நபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மகிழ்ந்து போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இத்தனை பெரிய பணியில், அடர்த்தியான பணியில், இரவு தூங்காமல் காத்து கடந்து நம்மை சந்திக்கிறாரே, என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய பகலின் துவக்கம் தங்களின் ஹிதுமத்தில் துவங்க வேண்டும், என் பகலின் என் கண்கள் தங்கள் முகத்தில் விழிக்க வேண்டும். அல்லாஹ் நபிய ஹயாத்துல பார்த்துட்டு மௌத்தாக தௌபீக் செய்வானாக. நான் எல்லா இடத்துலையும் சொல்றது, அவங்கள பார்க்காம மௌத்தானா மௌத்து கூட ரசனையா இருக்காது, மௌத்து கூட சுகமா இருக்காது. உமான் நபிய கனவுல ஒரு தடவையாவது பார்க்கணும். அதற்கு தகுதி உள்ள மனுஷனா அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆசைப்படுங்கள், நான் வளர்வதற்கு, நான் உயர்வதற்கு, நான் மேம்படுவதற்கு, என் தீன் கிடைப்பதற்கு, என் தீனில் நான் உலகத்தையே அதன் பக்கம் கொண்டு வருவதற்கு காரண கருத்தர் இல்லையா காரூன் யஸீலர்? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமானை பார்க்காமல் மௌத் அழகாக. நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, அவங்கள கண்டுதான் மௌத்தாக, அதுவும் பலமுறை காண அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆசைப்படுங்கள் என்கிறேன். அன்னலார் மீது அன்பு வரட்டும். மையுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, என் ஹபீபுக்கு கட்டுப்படு, என் ரசூலுக்கு கட்டுப்படு. கட்டுப்பட்டாயா, எனக்கும் கட்டுப்பட்ட பவரை நான் கொடுத்துடுறேங்கிறான். அங்க கட்டுப்படு. அவங்க இல்லாத ஒரு தீன் துன்யாவுல இல்லை. அவர் சொன்னார், ஏன் இங்கே என் பகலின் கண்கள் தங்கள் முகத்தில் விழிக்க வேண்டும், என் பகலின் ஹிதுமத்து தங்களை கொண்டு துவங்கணும். உஸ்தாதுமார்களை பாக்கியமா எடுங்கள். எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஹிதுமத் செய்யறதுக்கு. இன்னொரு மாணவர் வந்தார், அஸ்வருடைய மச்சான், ஒரு சகோதரி கட்டினவர், அவர் நம்ம ஹாதிம். அவர் வந்தார், ஏதாவது ஹிதுமத்து வாய்ப்பு கிடைக்கும். நான் ஏற்கனவே தேய்ச்சி வச்சிருந்த அந்த அபாதான் கொஞ்சம் லேசா கசங்கி இருக்கமா இருக்கு, மீண்டும் அவர் எடுத்து தேய்க்கிறார். ஃபுல்லா தேய்ச்சிட்டு சொன்னார், கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப மீண்டும் ஹிதுமத்து கிடைச்சிருக்குங்கிறார். இப்ப வந்துட்டு போனார். அவர் ஜுப்பாவை தேய்ச்சாரு நான் சொல்லல, அந்த துப்பாவை தேய்ச்சதுல இஷ்கும் இன்பமும் அல்லாவே கிடைத்து விடுவான். அல்லாஹ் எங்கே கிடைப்பான்? தொழுகையில் மாத்திரமா, நோன்பில் மாத்திரமா, சாலிஹீன்களின் தொடர்பிலும் அல்லாஹ் கிடைப்பான். அவன் ஆசைப்படும் இடத்தில் நீ நிற்க வேண்டும், அதற்கு தௌஃபீக்கும் அவன் தர வேண்டும். நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்றது தானே, ரப்ப மறந்த வாழ்க்கையே கிடையாது, நேரமே கிடையாது. இப்ப நாங்க பையத்து கொடுக்கிறோம். பையத்துல பெரிய பிரதானம் என்ன தெரியுமா?
மூச்சு இருக்கிற கொடுத்துருவோம். மூச்சு வெளியில போனாலும் அல்லாதான், உள்ள வந்தாலும் அல்லாதான். உள்வாங்கும் மூச்சும் வெளியில போகிற மூச்சும் அல்லா. மூச்சு பிரியுது வைங்க, அல்லான் தான் பிரியும். எப்படி மறப்பது அவனை? ரப்பை மறந்தால் அது வாழ்க்கையா? ரப்பை மறந்த இரவு சுகமா? ரப்பை மறந்த உணவு அழகானதா, ஆரோக்கியமானதா? ரப்பு என்னோடு, குர்ஆன் வாக்களிக்கிறது, ஒகுவமாக்கும், அவன் உங்களோடு. நான் கேட்கிற கேள்வி, நாம் அவனோடா? அவன் உங்களோடு, நாம் அவனோடு இருக்கிறோமா? அவன் நம்ம கூட இருக்கிறான், அது குர்ஆன் சொல்லுது. எப்படி இருக்கிறான்? அந்த விவகாரத்துக்குள்ளே நான் போகவில்லை. நம்ம அவங்க கூட இருக்கிறோமா? என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஓதி வரும் இந்த காலம் அல்லாஹ்வோடு அழகான தொடர்புக்கு நீங்கள் வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மதரசா தான் நம்மளை உருவாக்கும். பள்ளி வாசலை போறதை சொல்லும், தொழுகைக்கு முறையை சொல்லும், முன்சஃபுக்கு போன்னு சொல்லி கொடுக்கும், முன் சுன்னத்தை பேணுன்னு சொல்லும், பின் சுன்னத்தை பேணுன்னு சொல்லும். தஹஜ்ஜத்தை தொழுகிறதுக்கு நான் பெரும்பாலான இபாதத்தை மதரசால இருந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய சுன்னத்தான அமலை என் உஸ்தாது பெருந்தகை இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன். நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன், பெருமைலாம் இல்லை. பிரயாணத்துல 4 ரக்காத்தை 2 ஆக்குறதுக்கு அனுமதி, சஃபர்ல கஸ்ரு தொழலாம் அனுமதி. ஏன்? சிரமத்தை குறைச்சிக்கிறதுக்கு. நான் நீண்ட பயணம் செய்வேன், இரவு பயணம், பகல் பயணம். என் வாழ்க்கையில் ஒரு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இதுவரைக்கும் நான் விட்டதில்லை. ஒரு முன் சுன்னத்தை, ஒரு பின் சுன்னத்தை, ஒகரின் முன் சுன்னத்தை, பின் சுன்னத்தை, இரவின் தஹஜ்ஜத்தை, எந்த ஒரு நஃபில் அசரின் முன் சுன்னத்தை என் ஹயாத்திலேயே விட்டதில்லை. நீண்ட பயணம் இருக்கும். 4 2 ஆக்கி தொழுதிருக்கிறேன். இமாம் கஸ்ஸாலி எழுதுவார், சஃபரில் 4 2 ஆக்கலாம், சுன்னத்தை விட்டால் உன் ரப்பின் நெருக்கம் குறையும் என்றார் இமாம் கஸ்ஸாலி. அவர் ஆன்மீக பாதையின் ஷேக், சூஃபி உலகத்தின் முதுமை. ரப்பை உலகத்தில் அடையாளம் காட்டியதில் அழகானவர் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ். வெறும் வணக்கம் வழிபாடை தாண்டி ஆன்மீக சிந்தனை பிறந்தால் வணக்கமும் வழிபாடும் சுவையாக மாறும், இஷ்கோடு அமைந்துவிடும். பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அவர் சொன்னார், தங்கள் திருவனத்தை பார்க்கணும், முதல்ல தங்களுக்கு ஹித்மத் செய்யணும். பெருமானார் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க, ஹாப்பி ஆயிட்டாங்க. ராத்திரி பூரா தூங்காம உட்காந்து இப்படி ஒரு பாக்கியமான மனிதர் கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் கேளுப்பான்னா. உனக்கு என்ன வேணும்? சல், நீ எங்கட கேளு, எதுனாலும் தர்றேன். பெருமானார் என்ற கேளு தர்றேன்னா என்ன கேட்டாலும் கிடைச்சிருமே. இப்ப நான் எங்கட கேளு தர்றேன்னா ஒரு லிமிட்டை தான் நான் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் கொடுக்க முடியுமே. அல்லாஹ்வின் ஹபீப், வல்லாஹுல் மோத்தி வானல் காசிம், அல்லாஹ் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டான், எல்லாத்தையும் பங்கு வைக்கிறது ஏன் வேலைன்னார்களே. நான் காசிம். பெருமானார் கேளுங்கள் என்கிறார். அவர் சொன்னார், நாயகமே ஒண்ணுதான் தேவை. அவர் யாரு தெரியுமா? ஏழை, சாப்பாடுக்கு வீட்டுல வழி இல்லை, நிக்கா செய்யல, கால நாஷ்டா பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுல, மதிய சாப்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுல, வறுமை கோடு, தலையில எண்ணெய் வைக்க வழி இல்லை. அப்ப அவர் நபி இடத்துல கேட்கலாம், எவ்வளவு கேட்கலாம்? அவர் கேட்டார், முராஃபக்கத்தக ஃபில் ஜன்னா, ஒன்றே ஒன்று தேவை, தங்களோடு இதே தொடர்பில் நான் சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும். மகிழ்ந்து போகிறார்கள் முத்தம நபிகள். எப்ப கேட்கிறதோ ஆசைப்படுறதோ உயர்வாக இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்வி காலம் உயர்வான நோக்கும் இலக்கும் இருக்கட்டும். பெருமானார் கேட்க சொன்ன உடனே அவர் உயர்வான நிலையை பாருங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலில் உமூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், அல்லாஹ் உங்க வாழ்க்கையில உயர்வான நிலையை விரும்புகிறான். உங்க ட்ரெஸ் அழகா இருக்கட்டும், உங்கள் அழகு எப்போதும் பாதுகாக்கப்படட்டும். பெருமானார் சொல்லுவாங்க, ஏன்? அல்லாஹ் உயர்வா இருக்க விரும்புகிறான், உயர்வான காரியத்தை விரும்புகிறான். கேட்கறது கூட உயர்வா கேட்கணும். இதா சால்துமுல்லாஹல் ஜன்னா, அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்டா சொர்க்கம்னு கேட்காதே, அஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுன்னு கேளுங்க. பெருமானார் சொல்றாங்க, ஏன் ஜன்னா, அதான் உயர்ந்த சொர்க்கம். அல்லாஹ்ட்ட கேட்கிற சொர்க்கம் கூட
வெறும் சொர்க்கம் கேட்காதப்பா, உயர்வான சொர்க்கத்தை கேளு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ன, அதான் உயர்ந்த சொர்க்கம். மின்ஹா தன்பஜுல் அன்ஹார், நதிகள் சொர்க்கத்துல ஓடுது பாத்தீங்களா, எல்லா நதியும் அங்கிருந்து தான் ஓடுகிறது. உத்தம நபிகள் சொல்லி தருகிறார்கள். எனவே நமது நோக்கம் உயர்வா இருக்கணும். கல்வி படிச்ச பின்னால என்ன செய்ய போறீங்கன்னு மாணவர்கள்ட்ட கேட்டா ஒவ்வொருத்தங்களும் பதில் சொல்றார். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போவேங்கிறார், ஒருத்தர் சம்பாதிக்க போவேங்கிறார், ஒருத்தர் வேஷிமாமா போவேன்னார். ஒரே ஒரு பையன் சொன்னார், இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு போகிறேன் என்றார். இந்த சமூகத்தை காப்பாற்ற செல்கிறேன். இந்த சமூகம் நரக விளிம்பில் நிற்கிறது. ஒழுக்கம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. தீன் காணாமல் போகிறது. அல்லாவை மறந்து உருவாகிறது. இவர்களை அல்லாவின் நினைவில் நிறுத்தும் மிகப்பெரிய பொறுப்பு இல்மை பெற்ற நமக்கு சொந்தம். என் வேலை எங்க வீட்டுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறதும், எங்க பள்ளிவாசல்ல பேசிமாமா இருக்கிறதும், காலமால அவுராத ஓதுறது மட்டும் இல்ல, அது எல்லாரும் செய்வாங்க. நான் ஒரு ஆலிம், என் வேலை லட்சோப லட்ச இதயங்களில் அல்லாவின் ஒளிவை ஏற்ற வேண்டும். நீங்கள் அந்த உயர்ந்த குறிக்கோள் கொண்டு வாருங்கள். கேட்கிற போது உயர்வா கேட்கணும், பெருசா கேட்கணும். ரெண்டாவது நேரம் ஆயிட்டு ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். இல்ல மௌலா, டைமாச்சு. கல்வி வரும்போது உயர்வு வந்துகிட்டே இருக்கும். கல்வி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். நம்ம போகும் இடமெல்லாம் செல்வாக்கா இருப்போம். நமக்கு சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை. எல்லா விரக்டிஸ் துன்யால என்ன இருக்கோ அத்தனையும் அல்லாஹ் கொண்டு கொடுத்துருவான். எனக்குன்னு ஒரு சொந்த கார் இல்லை, நான் ஏறாத காரே இல்லை. சொந்த கார் இல்லை, ஏறாத காரு. இங்க ஒரு வகை காரு, அங்க ஒரு வகை காரு, அங்க ஒரு காரு. நம்ம முறித்து வர்றாரு, அவர் ஒரு காரை கொண்டு வர, அந்த கார்ல இறங்குங்கிறாரு. புரோகிராம்ல உள்ளவங்க அவங்க ஒரு காரை கொண்டு அதில் ஏற சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு சொந்த கார் இல்லை, ஏறாத கார் இல்லை. அது என் பெருமையா இல்லை, நம்முடைய கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். கல்வி உங்களை கண்ணியமாக்கும், சிறக்க வைக்கும், உயர்வு வந்து கொண்டே இருக்கும். எல்லையை தாண்டிய உயர்வு. ஒரே ஒரு செய்தி மட்டும் அன்போடு கேட்பேன். உயர்வு வரும்போதெல்லாம் நீங்கள் பணிந்து விடுங்கள், தனிந்து விடுங்கள், அடங்கி விடுங்கள், அமைதியாகி விடுங்கள். உயர்வு வரும்போது பெருமையும் சேர்ந்து வரும். உயர்வு வரும்போது பெருமை வந்தால் உயர்வு அழிந்து போகும். உயர்வு வரும்போதெல்லாம் நீ பணிந்தால் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். பணியும் போதெல்லாம் உயர்வு கிடைக்கும். உயர்வு வரும்போதெல்லாம் பணிவு வர வேண்டும். மதீனா வீதியில் ஒருவர் சாமா வாங்குறார் பஜார்ல. நான் இதோட முடிச்சுக்கிறேன், நேரம் ஆயிட்டு. சாமா வாங்குறார். ஏன்னா மாணவர்கள் எதிர்காலம் ஜொலிக்கணும். கல்வியின் தாகம் வரட்டும், ஆசை வரட்டும், ஈடுபாடு வரட்டும், கவனம் இருக்கட்டும். உஸ்தாதுமார்கள் ஹிதுமத்தை பாருங்கள். தேடுதல் கூடட்டும். இரவென்ன பகல் என்ன தேட வேண்டும், படிக்க வேண்டும், கிதாபோடு இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் மேலால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். நபி பெருமானாரின் முஹப்பத்தில் இருக்க வேண்டும். உங்கள் வணக்கம் விடுபடக்கூடாது, சுன்னத்து கூட விடுபடக்கூடாது. தஹஜ்ஜத் பாதுகாக்கப்பட வேண்டும். காலை மாலையின் திக்ருகள் உங்கள் நாவுகள் உச்சரிக்க வேண்டும். ஹாஃபிதுகளாக இருக்கிறீர்களா, தினமும் குறைந்தது 3 ஜுசு ஓதி முடிக்க வேண்டும். நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லி இருக்கிறேன், நான் தினமும் 10 ஜுசு ஓதுற காலம் இருக்கிறேன். 3 நாள்ல ஒரு குரானை முடிச்சிருவேன். வேலை 1000 இருக்கும், அதை தாண்டி திருக்குரான் நமது இதயத்தில் தங்க வேண்டும். குறைஞ்சது ஒரு 3 ஜுசு. தஹஜ்ஜத்துல ஒரு 3 ஜுசு ஓத முடியாதா? 1 மணி நேரம் தஹஜ்ஜத்துல என்ன போதும்? 3 ஜுசு மனப்பாடம், 3 ஜுசு ஓதி முடிச்சிடலாம். ஒரு ஹாஃபிதுக்கு திருக்குரான் ஓதுவதற்கு மிகச்சிறந்த நேரம் இரவு நேரம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஹாஃபிஸா இருந்து கொண்டு தக்பீர் கட்டிட்டு தஹஜ்ஜத்துல குல்யாயுல் காஃபிரூனா, குலு அல்லாவையும் அலம்தராவையும் லீலாவையும் ஓதக்கூடாது. அது எனக்கு அழகு இல்லை. மதீனாவின் வீதியில் வியாபார சரக்கு ஒருத்தர் வாங்குறார். வாங்கிட்டு அந்த வழியா போன ஒருத்தரை பிடிச்சி, வாப்பா தம்பிங்க வா அப்படின்னு அடிச்சு கூட்டு போய் சாமான பூரம் தலையில ஏற்றி வச்சுட்டார். அந்த வேலைகளை தூக்கிட்டு போற ஆட்கள் இருப்பாங்க. சாமான பூரம் தலையில தூக்கி வச்சுட்டார். வா வா எங்க வீட்டுல கொண்டு கொடுத்துரு, இந்த அட்ரஸ் கொடுத்து கூட்டு போயிட்டார். இன்னும் 2 நிமிடத்தில் முடிப்பேன், கவனம். சாமான தலையில தூக்கி வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போ. அவரு கொண்டு போறாரு.
வழியில போறவங்க பூரா அஸ்ஸலாஹக்கல்லா அமீர் அல் மூமின், அஸ்ஸலாஹக்கல்லா யா அமீர், அஸ்ஸலாஹக்கல்லா. எல்லாரும் அமீரே அல்லாஹ் உங்களுக்கு வாழ்த்து, நான் என் தலையில வைங்க, ஒருத்தர் வந்து என் தலையில வைங்க, ஒருத்தர் என் தலையில வைங்க, போப்பா போப்பா எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவங்க போறாங்க. வாங்கி தூக்கி ஏத்துனார் பாருங்க, அவர் கைகாலெல்லாம் உதறுது. எல்லாரும் அமீர் அமீருங்கிறாங்களே, தலைவர்னு அர்த்தம். தலைவரே தலைவரே, இந்த மக்கள் இந்த மண்ணின் மைந்தரே தலைவரே, எங்க தலையில வைங்க, நாங்க கொண்டு வரோம். ஒவ்வொருத்தங்களா முன்னால வந்து நிற்க அவங்க யாரு தலையிலும் ஏத்த மாட்டேன்ட்டாங்க. இவர் பயந்து நடுங்கி ஓடி வந்து போறவர்கிட்ட கேட்டார், யார் இவர், யார் இவரா? அவங்கதான்பா இந்த மதீனாவின் மாமனிதரும் தலைவரும் அல்லாமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் சல்மானுல் ஃபாரிசி, மதீனாவின் கவர்னராக இருக்கிறார். மதீனாவின் கவர்னர் ரோட்ல சாதாரணமா போகிறார். ஜாமான வாங்கிட்டு வேலைக்காரன் சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டாங்க. அவங்க வந்து ஓடி வந்து எங்க தலையில வைங்க அமீர், தாங்க கொண்டு போக வேணாம் ஜனாதிபதி அமீர் அவளை கூப்பிட்டு எல்லாரும் கவர்னரை கூப்பிட்டு சொல்ல, அவர் வீட்டுக்காரர் வந்து கையகால உதறி, நல்லா இருப்பீங்க இறக்கி தந்துருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு. எந்த வீட்டுக்கு சொன்னியோ அந்த வீட்டுக்கு அங்க வந்து வாங்கியாண்டா. நேர ஜாமான பூரா ஒரு வேலைக்காரனை மாதிரி அடிமை மாதிரி வீட்டு வாசல்ல கொண்டு இறக்கி வச்சுட்டு, இவருக்கு ஒன்றும் ஓடல, காசை கொடுக்கவா வேண்டாமா? கவர்னர்கிட்ட போய் எப்படி காசை கொடுக்கறது? 5 ரூபா காசு 6 ரூபா காசை அவர் துனியாவுக்கே காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்க அவங்க சொன்னாங்கன்னா, உங்கள்கிட்ட காசு வாங்குறது இல்லப்பா, என் தலையில நீ ஜாமான வச்சு என்னங்க கொண்டு வர சொன்ன பாரு, நாங்க கொண்டு இறக்கும் போது என் கண் முன்னால் நபிகள் நாயகம் காட்சி அளிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? என்னை நான் பணிவாக்கிய போது ரசூலுல்லாஹி கிடைத்தார்கள். அந்த சுன்னத்து ஹயாத்தாச்சு. ஒன்னும் தப்பு இல்லப்பா, நான் வேலைக்காரன் தான், நான் கவர்னர் தான், என்ன வேலைக்காரன், அதை ஹயாத்தாக்கிட்ட நீ நாங்களாம். பணி வரட்டும், உயர்வு வருகிற போதெல்லாம் பணிந்து விடுங்கள். இந்த கல்வி உங்களை தூக்கும், பெரிய அளவில் தூக்கும். மக்கள் தூக்குவார்கள், புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். பெருமை வர வேண்டாம். அடக்கம் இருந்தால் மற்றவர்களை மதிப்பீர்கள், சிறுவர்களுக்கு மதிப்பளிப்பீர்கள். இன்றைக்கும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கண்ணியமான பார்வை கொண்டு பார்க்கிறோம். காரணம், கல்வில் கடுகளவும் பெருமை இல்லாமல் அல்லாஹ் மௌத்தாக்கினான். வாழுங்கள் என்று சொல்லி அற்புதமான நமது மதரசா உங்களை அழகாக உருவாக்கி இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் துஆ செய்கிறேன். ஒரு நல்ல பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கு செய்தான். உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களில் பங்காற்ற வைத்திருக்கிறீர்கள். இவர்கள் ஜொலிக்கிற போதெல்லாம் நீங்கள் மண்ணிலும் விண்ணிலும் ஜொலிக்கிறீர்கள் என்று சுப செய்தியை சொல்லி, இதற்கு காரணமாக இருந்த மதரசாவின் முதிர் உட்பட, அதிபர் உட்பட, முதல்வர் உட்பட, பேராசிரியர் பெருமக்கள் என்ன தவம் செய்தாலும் என்ன கூலி கொடுத்தாலும் நிகரில்லை இவர்களுக்கு. என்ன கூலி கொடுப்பீர்கள்? எதை கொடுத்தாலும் அது தகுதி இல்லை அவர்கள் செய்யும் இந்த பணிக்கு. பேராசிரியர் பணி என்பது உலகத்தின் நாளைய எதிர்காலங்களை உருவாக்கும் பணி. இந்த தீனை கியாமத் வரைக்கும் கொண்டு பாதுகாக்கிற பணி மதரசாக்களின் பணி. அந்த பணி செய்கிறவர்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகுமல்ல. அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், துஆ செய்கிறேன். அல்லாஹ் இந்த மதரசாவை, உஸ்தாதுமார்களை, நிர்வாகத்தை கபூல் செய்வானாக, மாணவர்களை கபூல் செய்வானாக, பெற்றெடுத்த பெற்றோர்களை பொருந்திக் கொள்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நமது பிள்ளைகளின் இல்மிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நம்முடைய பிள்ளைகள் தீனிலே ஸ்தரமாக நிற்க செய்வானாக, அவர்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக, நம்முடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உலகமெல்லாம் வாழ்கிற மக்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்துவானாக, மூமின்களை பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும் இடத்தில் இருக்கிற எங்கள் மாணவ கண்மணிகளின் துஆவை, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாரிசுகளாக தொழுகுகிற
ஒளிமயமான உலமாக்கல் உஸ்தாதுமார்களின் பரக்கத்தான உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து எங்கே பேசினாலும் நான் முடிக்குவேன், அவங்க பேச சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுருக்கிறது. இங்கே மௌலானா சொன்னதை தாண்டியும் கூடுதல் நேரம் பேசுகிற ஒரு வாய்ப்பு. காரணம், உங்களிடத்தில் போடுகிற செய்திகள் நிச்சயம் இது உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கப்படும் என்ற நம்பிக்கையோடு, உங்கள் தல விதியையே மாற்றி அமைக்கும் என்ற உறுதிப்பாடோடு அல்லாஹ் பேச வைத்தான், நான் பேசவில்லை. இந்த நாவை பயன்படுத்தி அவன் பேசினான். பின்பற்றுவோம், எடுப்போம், நடப்போம். அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.